Hi aspirants and students, welcome to Chemistry Doctorate's YouTube channel. Successfully நம்ம யூனிட் 1ல உள்ள அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற மேக்ஸிமம் தியரிஸ் அண்ட் MCQs டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா அதுலயே பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அண்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அதில் என்னென்னலாம் டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை, அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, பாலிங் அண்ட் முல்லிகன் ஸ்கேல். அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் இவங்க ரெண்டு பேர் தியரி, பாலிங் அண்ட் முல்லிகன் ஸ்கேல், இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், ஸ்லேட்டர் ரூல். ஸ்லேட்டர் ரூல். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே கவர் பண்ணாலே போதும். இந்த 7 டாபிக்கு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஈஸியாக எல்லாமே சால்வ் பண்ணவும் செய்யலாம். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா பீரியட்ஸ்னா என்ன, குரூப்னா என்ன, அந்த கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பீரியாடிக் டேபிளை பற்றி ஒரு ஜிஸ்ட் நம்ம பார்த்துட்டு ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்டாமிக் ரேடியஸ்குள்ளே போனால் யூ வில் பி மோர் கிளியர் அபவுட் தட் டாபிக். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பீரியாடிக் டேபிள் பற்றி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த பீரியாடிக் டேபிள். நம்ம பீரியாடிக் டேபிளில் ஃபுல்லுமே கொடுக்கல. நம்மளுக்கு எப்படி எலமெண்ட் அரேஞ்ச் ஆகிருக்கும்னா இங்கே ஹீலியம் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஹீலியம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்ம ஒரு ஸ்கெலிட்டன் மட்டும் தான் அதில் வரைஞ்சிருக்கோம். இப்போ இதில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் எஸ் பிளாக், இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் பி பிளாக், இந்த நடுவில் இருக்கு இல்லைங்களா இது வந்து டி பிளாக்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, ஆர்கானோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில் இந்த டிரான்சிஷன் சீரீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் யாருன்னா எஃப் பிளாக். இந்த எஃப் பிளாக்ல தான் 2 பேர் இருக்காங்க, லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். இதோட நிமோனிக்ஸ் நம்ம வீடியோஸ்ல போட்டிருக்கோம். எப்படி நீங்க ஈஸியா அந்த 14 எலமெண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா. ஏன்னா அந்த 14 எலமெண்ட்டுமே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட்ஸ்ல உள்ள கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எஃப் பிளாக். ஸோ நம்ம இனிமேல் பார்க்கக்கூடியதுல எல்லாமே என்ன சொல்வோம்னா அலாங் த பீரியட், அலாங் த குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பீரியட்னா என்ன அப்படின்னா இப்படி ஹரிசாண்டல் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு பீரியட்ஸ். இந்த மாதிரி இதுல இப்படி இருக்கும், இது பீரியட்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம பீரியாடிக் டேபிளில் 7 பீரியட்ஸ் இருக்கும். இந்த எஃப் பிளாக்கும் இதுக்குள்ள தான் இருக்கும், இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்குள்ள தான் இருக்கும். நம்மளுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காண்டி நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ எத்தனை ஹரிசாண்டல் ரோஸ் இருக்கு? 7. அப்போ ஹவு மெனி பீரியட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள்? 7. ஸோ வெர்டிக்கல் காலம்ஸ் இப்படி நேராக இருக்கும் இல்லைங்களா, இதுதான் காலம்ஸ். இதுக்கு பேரு குரூப்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பயுமே சொல்றப்ப என்ன சொல்லுவோம்னா டாப் டு பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல அலாங் த குரூப் அப்படின்னா என்ன மீனிங்னா மேல இருந்து கீழே. இது குரூப், இது 18 இருக்கு. இப்போ லெஃப்ட் டு ரைட்னு சொல்றோம், இல்ல அலாங் த பீரியட்னு சொல்றோம்னா ஹரிசாண்டல் ரோஸ். இவ்வளவுதான் பீரியாடிக் டேபிள்ல. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஈஸியா இனி வரக்கூடிய அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன, அதை பத்தி ஒரு டெஃபினிஷன் பார்க்கலாம். இட் இஸ் டிஃபைன் அஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் டு த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் தி ஆட்டம் ஆர் அயான். ஒரு ஆட்டம் ஆகட்டும் இல்ல அயான் ஆகட்டும், நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லு தான் அதோட இங்க இருந்து இது வரையும். நம்ம ஒரு சர்க்கிள்னு எடுத்துட்டா என்ன பண்ணுவோம், அதோட ரேடியஸ்னு சொல்லுவோமா, அதுதான். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் ஷெல் கிடையாது, அவுட்டர் மோஸ்ட் ஷெல் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கு, அதாவது பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லைங்களா, அதுல அலாங் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ மேல இருந்து கீழே போனா என்ன சொல்லியிருக்கோம், குரூப்னு சொல்லியிருக்கோம். ஸோ மேல இருந்து கீழே போறப்போ அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். என்ன மீனிங், இப்போ மேல இருந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மேஜிக் நம்பர்ஸ், பீரியாடிக் டேபிள் அதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ மேலே வந்து ஹைட்ரஜன் இருக்கு, அதுக்கப்புறம் சோடியம் இருக்கும், லித்தியம், இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு குரூப் இருக்கு, குரூப் 1 இருக்கு, இந்த பக்கம் மெக்னீஷியம் கால்சியம்லாம் இருக்கும், இங்கே சோடியம் பொட்டாசியம்லாம் இருக்கும். அப்போ சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் அப்படி போறப்போ அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதோட அட்டாமிக் நம்பர் 3ன்னு இருந்தா இங்கே போறப்போ 50 அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆப்வியஸா என்ன ஆகும், அதோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு எலக்ட்ரான் ஒரு ஷெல்லில் இருக்கு அப்படின்னா அடுத்த எலக்ட்ரான் எங்க போய் ஃபில் ஆகும்னா அடுத்த ஷெல்லில் போய் ஃபில் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ், நம்பர் ஆஃப் ஷெல் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ ஆப்வியஸா என்ன ஆகும், த அட்டாமிக் ரேடியஸ் வில் பி மோர். அட்டாமிக் ரேடியஸ் அதிகமாக இருக்கும் எப்போ, அலாங் த குரூப் அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ இப்படி போறப்ப along the period the atomic radii decreases. நீங்க கேட்கலாம் இங்க போறப்பயும் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக தானே செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹைட்ரஜன் இருக்கு, அதுக்கப்புறம் ஹீலியம். ஹைட்ரஜன் என்ன 1 இருக்கும், ஹீலியம் 2 இருக்கும். இந்த பக்கம் வந்து போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். அப்ப இங்கேயும் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் தானே ஆகுது. இங்கே மட்டும் எப்படி அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது நீங்க கேட்கலாம். இங்கே என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அது போய் எஸ் ஷெல்ல உட்காரும். திருப்பி ஹீலியத்துக்கு 2 எலக்ட்ரான் இருக்கப்ப அது போய் அடுத்த ஷெல்லில் போய் உட்காராது, ஒரே ஷெல்லில் தான் போய் உட்காரும். ஸோ அதனால தான் இங்கே எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ எல்லாமே ஒரே ஷெல்லில் தான் போய் இருக்கு. ஸோ என்ன ஆகுது, ஆப்வியஸாக சைஸ் அந்த ஷெல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறப்ப தானே சைஸ் பெருசாகும். இங்கே அந்த மாதிரி இருக்காது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் அலாங் த பீரியட் த சைஸ் டிக்ரீசஸ், அதாவது அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ்ன்னு சொல்றாங்க. அலாங் த குரூப் சைஸ் இன்க்ரீசஸ் சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆனா இன்க்ரீஸ் தானே ஆகும்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது, எல்லாம் ஒரே ஷெல்லில் ஃபில் ஆகிறதுனால அலாங் த பீரியட் அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் இல்ல அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். Why van der Waals radius is larger than covalent radius? சில நேரம் கேட்பாங்க van der Waals radiusனா என்ன, covalent radiusனா என்ன, நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மாலிகுல், இது ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல்னு எடுத்துக்கலாம். இது வந்து H, இது வந்து ஒரு H. இந்த ரெண்டு பேரும் சேர்த்து H2 ஃபார்ம் ஆகுவாங்க. இந்த H2 ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகும்னா இதுக்கு பேரு இங்க ரெண்டு ஆட்டம் இருக்கு இல்லைங்களா, அதோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இருந்து அதோட சென்டரும் அதோட அவுட்டர் மோஸ்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் கோவலன்ட் ரேடியஸ். அப்ப எவ்வளவு இருக்கும், குட்டியா தானே இருக்கு. இங்க பாருங்க பாதி தான் இருக்கு, இங்க இருந்து இவ்வளவு தூரம் தான். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா கோவலன்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதே van der Waals ரேடியஸ்னா, van der Waals ரேடியஸ் எப்படி இருக்கும்னா 2 மாலிகூல்ஸ் இருக்கும், அதோடைய இன்டர்நியூக்ளியர் ஃபர்ஸ்ட் அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 2 adjacent மாலிகூல் இருக்கும், அதுக்குடைய சென்டர் ஆஃப் த டிஸ்டன்ஸ்ல இருந்து சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்குள்ள தான் van der Waals டிஸ்டன்ஸ். ஸோ van der Waals ரேடியஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோவலன்ட் ரேடியஸ் தான் இருக்கிறதுலேயே குட்டி, ஏன்னா அது வித்தின் த மாலிகுல், ஒரு மாலிகுல்குள்ள நடக்குது. van der Waals ரேடியஸ் எப்படி இருக்கும்னா 2 மாலிகூல்ஸ், இதுவும் ஒரு ஹைட்ரஜன், இது வந்து H2 இருக்கும், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு H2 இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்கும், 2 adjacent மாலிகுல், அதாவது பக்கத்துல உள்ள மாலிகுலுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் van der Waals ரேடியஸ். அதனால தான் எப்பயுமே van der Waals ரேடியஸ் இஸ் லார்ஜர் than the covalent radius. இது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அயானிக் ரேடியஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் அயானிக் ரேடியஸ்? ஃபர்ஸ்ட் அயான்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம என்ன பண்ணோம், அட்டாமிக் ரேடியஸ் பத்தி இப்ப பார்த்தோம். ஒரு ஆட்டம் லூசஸ் ஆர் கெயின்ஸ் எலக்ட்ரான், இதுக்கு பேரு தான் அயான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆட்டத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆனாலோ இல்ல ஒரு எலக்ட்ரானை அது எடுத்துக்கிட்டாலோ ஒரு பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் மீடியம் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு பேரு தான் அயான்ஸ், தமிழ்ல அயனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரானை அது இழந்துடுச்சு, லூஸ் பண்ணிருச்சுன்னா அது பாசிட்டிவா மாறிடும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேட்டயான். இதுவே அது ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்குச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் சார்ஜ் அதுக்கு வந்துடும், அதுக்கு பேரு ஆனயான். ஸோ பாசிட்டிவ் அயான் இஸ் கால்ட் கேட்டயான், நெகட்டிவ் அயான் இஸ் கால்ட் ஆனயான். இதில் நம்மளுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வரவே கூடாது. இந்த 2 விஷயம் நல்லா தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து வந்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கேட்டயான்னா என்ன, ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணனால அதுக்கிட்ட எதுவுமே இல்லை, பாசிட்டிவாக மாறிடுது. கெயின் பண்ணிக்கிச்சு நிறைய, அது நெகட்டிவாக மாறிடுச்சு. இதுதான் ஒரு அயான் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்வேஸ் த சைஸ் ஆஃப் கேட்டயான் இஸ் ஸ்மாலர் தென் த சைஸ் ஆஃப் த ஆனயான். நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன்ல இருந்தே சொல்லிடலாமா, ஆனயான் வந்து என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்குது. அப்போ ஆப்வியஸா அது அடுத்த ஷெல்லில் போறப்போ சைஸ் பெருசாகும். இங்க என்ன பண்ணுது, கேட்டயான் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. அப்ப என்ன ஆகும், கேட்டயான் வந்து சின்னதாயிடும். இதுக்கு என்ன மாதிரி சொல்லுவோம் அப்படின்னா, கேட்டயான்ஸ் எப்பயுமே ஸ்மாலரா தான் இருக்கும், ஏன்னா எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிரும். அப்புறம் நியூக்ளியர் சார்ஜ் ஆன எலக்ட்ரான்ஸ் வில் பி மோர். அதாவது ஒரு எலக்ட்ரான் போன உடனே அது என்ன ஆகும்னா அந்த நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா, நியூக்ளியஸ்க்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ்க்கும் உள்ள அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இறுக்கமாக பிடிச்சிக்கும். அதுக்கு பேர் எப்படின்னா டைட்லி ஹெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த எலக்ட்ரான் கிளவுடு பரவலாக இருக்கிறது அப்படியே ஷ்ரிங்க் ஆயிடும், குட்டி ஆயிடும். அதனால தான் எப்பயுமே கேட்டயான் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் தென் ஆனயான். இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன்.
அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமாயிரும் எப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியே போறப்ப இல்ல ஒரு கேட்டயான்ல. அதனால தான் நம்ம சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் ஆனையான் இஸ் லார்ஜர், ஏன்னா ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்குது. நியூட்ரல் ஆட்டம்னா ஆசிட்டஸ் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, ஒன்று கெயினும் இருக்காது லாஸும் இருக்காது. நியூட்ரல் ஆட்டம் அதுக்கு அடுத்து இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டயான் தான் இருக்கிறதுலேயே ஸ்மாலர். ஏன் ஸ்மாலர் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா? பிகாஸ் ஆஃப் தி நியூக்ளியர் சார்ஜ். ஸோ த எலக்ட்ரான் கிளவுட் ஷ்ரிங்க்ஸ், அதனால சைஸ் இஸ் ஆல்சோ ரெடியூஸ்ட். இப்போ நம்ம பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இந்த அயானிக் ரேடியஸ்ல எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நம்ம அட்டாமிக் ரேடியஸ்க்கு இப்போ பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அலாங் த குரூப் என்னாச்சு? அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் அலாங் த குரூப் அயானிக் ரேடியஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அலாங் த பீரியட் அயானிக் ரேடியஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். அதுவும் இது ஒன்று தான். ஸோ மாற்றி மாற்றிலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. இது ரெண்டுமே ஒன்று தான், எக்ஸ்பிளனேஷன் மட்டும் மாறும். எக்ஸாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் நீங்கள் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அட்டாமிக் ரேடியஸ் வந்து அலாங் த குரூப் எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். பீரியட் எப்படி இருக்கும்? டிக்ரீசஸ். இந்த 3 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அயானிக் ரேடியஸ் எப்படி இருக்கும்? இதுவும் அதே தான். குரூப் இன்க்ரீசஸ், பீரியட்ல டிக்ரீசஸ், அதாவது லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீசஸ், டாப் டு பாட்டம் வந்து இன்க்ரீசஸ். போத் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ். கேட்டயான்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம என்ன சொன்னோம்? அது எலக்ட்ரானை கொடுத்துருது. ஸோ இட் வில் பி ஸ்மால். ஆனியான்ஸ் என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரானை தனக்கு வாங்கிக்கும். ஸோ இட் வில் பி பிக். ஸோ இந்த பாயிண்ட்டும் முக்கியம், இந்த பாயிண்ட்டும் முக்கியம். அடுத்து முக்கியமான கான்செப்ட் வரும், ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ். இந்த பேர்ல இருந்தே தெரிஞ்சிடும். ஐசோனா என்ன அப்படின்னா சேம். ஸோ ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கும், இல்லை அயான்ஸ் இருக்கும். ஆனால் அதோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேமாக இருந்தால் அதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோடைய சைஸ் டிக்ரீசஸ் when atomic number increases. இது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. இப்போ ரெண்டுமே என்ன பண்ணியிருக்குன்னா, ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸை இது பண்ணி, இது ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணி ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன், ஆக்சிஜன், இது வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் ஆயிடுச்சு, இதுல 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்? ரெண்டுக்குமே சேமா இருக்குமா? இப்ப இதுல எதோட சைஸ் பெருசு இல்ல சிறுசுன்னு கேட்பாங்க. இப்ப நீங்க எதை பார்க்கணும்னா, ஜஸ்ட் see the atomic number. இதுல யாருக்கு அட்டாமிக் நம்பர் அதிகம்? ஆக்சிஜனுக்கு தான் அதிகம். ஸோ இதோட சைஸ் தான் இருக்கிறதுலையே சின்னது. எவ்வளோ ஈஸியா இருக்கு. இதெல்லாம் ட்ரிக்ஸ், நம்ம வந்து போட்டு பெருசா வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கவே தேவையில்லை. ஸோ ஆல்வேஸ் the size is directly proportional to atomic number. எதுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்கோ அதோட சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கனால. நியூக்ளியர் சார்ஜ் எப்போ அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோமா? அந்த நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான்ஸுக்கும் உள்ள அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சைஸ் வந்து டிக்ரீசஸ் when atomic number increases. எந்த கேஸ்லனா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்த அட்டாமிக் ரேடியஸ், அப்புறம் அயானிக் ரேடியஸ், நம்ம இதெல்லாமே பார்த்தோம்ல, ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ், இது எல்லாமே ஒரு 5 ப்ராப்ளம்ல கொடுத்துடலாம். உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஓ அவ்வளோதான், நான் ஒரு டாப்பிக்கே முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் இன்க்ரீசிங் ஆர்டர். இன்க்ரீசிங்னா என்னன்னா சின்னதுல இருந்து பெருசு, குட்டில இருந்து, அதாவது சைஸ் வந்து சின்னதுல இருந்து பெருசுல அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தியரி டிஸ்கஸ் பண்றப்ப பார்த்தோம் இல்லையா, எப்பயுமே எது ரொம்ப அதிகமாக இருக்கும்? ஆனையான் அதிகமாக இருக்கும், ஆனையான் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் நியூட்ரல் ஆட்டம் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அயான் வந்து அதிகமாக இருக்கும், கேட்டயான் வந்து கம்மியாக இருக்கும் இருக்கிறதுலையே. இங்கே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் அயான் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும்? நியூட்ரல் அயான். Fe வந்து நியூட்ரல், அப்போ அதுதான் கேட்டயானை விட அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட் Fe. அதுக்கப்புறம் 2 பேர் பாருங்க, இவங்க 2 எலக்ட்ரானை கொடுத்துருக்காங்க, இவங்க 3 எலக்ட்ரானை கொடுத்துட்டாங்க. அப்போ இருக்கிறதுல யார் ரொம்ப சின்னதாக இருப்பா? இவங்க தான். எவ்வளோ எலக்ட்ரானை கொடுக்குதோ அதோட எலக்ட்ரான் கிளவுட் ஷ்ரிங்க் ஆகும், நியூக்ளியர் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ எப்படி இருக்கும் ஆர்டர்? Fe is the size of Fe is greater than Fe2+, Fe2+ ஓட size which is greater than Fe3+. ஈஸியா? கேட்டயான், நியூட்ரல் ஆட்டம், ஆனையான். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம் ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க, கால்சியம், மெக்னீசியம், ஸ்ட்ரான்சியம்.
இந்த கால்சியம் மெக்னீசியம் ஸ்ட்ரான்சியமையும் அரேஞ்ச் இன் இன்க்ரீசிங் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் பிளாக்ல குரூப் நம்பர் 2. நம்ம எஸ் பிளாக் இப்படி இருக்கும் இல்லையா, பீரியாடிக் டேபிளோட லெஃப்ட் சைடில் ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குரூப் 1, இது குரூப் 2. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அலாங் த குரூப் ஃப்ரம் டாப் டு பாட்டம் த அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ் படிச்சோமா இப்பதான். ஸோ அப்போ இருக்குதுலேயே லாஸ்ட் யார் இருக்கா, இங்கே தான் இருக்கும் ஸ்ட்ரான்சியம். ஸ்ட்ரான்சியம் இஸ் கிரேட்டர் தென் கால்சியம் விச் இஸ் கிரேட்டர் தென் மெக்னீசியம். ஸோ இதுவும் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே பாருங்க, குளோரின், சிலிகான், மெக்னீசியம் இதையும் இன்க்ரீசிங் ஆர்டர்ல. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பா பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சா அதோட பீரியாடிசிட்டி ட்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். குரூப் எப்படி இருக்கும், பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே எந்த பீரியட்ல இருக்குன்னா செகண்ட் பீரியட்ல இருக்கு. நம்ம பீரியட்னு எதை சொல்லுவோம், இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டலா இருக்கும். இது ஒரு பீரியட், இது வந்து ஒரு செகண்ட் பீரியட்னு வச்சிட்டோம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அலாங் த பீரியட் த அட்டாமிக் சைஸ் ஆர் அயானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். அப்போ இருக்கிறதுலயே மெக்னீசியம் இவங்க தான் லெஃப்ட் மோஸ்ட் கார்னர்ல இருக்காங்க. ஸோ மெக்னீசியம் இஸ் கிரேட்டர் தென் சிலிகான், குளோரின் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஆட்டம். ஸோ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சதா, மெக்னீசியம் வந்து பீரியாடிக் டேபிளோட லெஃப்ட் சைடு இருப்பாங்க, அதுக்கப்புறம் சிலிகான், அதுக்கப்புறம் குளோரின். ஸோ இருக்கிறதுலே இவங்களுக்கு தான் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ இதுதான் ஆர்டர். ஸோ எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து O or O2 மைனஸ் விச் இஸ் லார்ஜர், ஈஸியாக சொல்லிடலாமா. பார்த்தோன்னே இது ஆனயான், இது நியூட்ரல் ஆட்டம். ஆல்வேஸ் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஆனயான் இஸ் லார்ஜர் தென் நியூட்ரல் ஆட்டம். ஸோ O2 மைனஸ் இஸ் கிரேட்டர் தென் O. எவ்வளோ ஈஸியாக இருக்கு. இதெல்லாம் நம்ம அந்த ஒரு தியரி படிச்சிருந்தா போதும். அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ் பற்றி பார்த்துருந்தா நீங்கள் n நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வேற இதை பார்த்தோன்னே நம்ம டக்குன்னு என்ன ஆயிடும்னா பயந்துருவோம். இது பாருங்க, N3 மைனஸ் O2 மைனஸ் F மைனஸ், இது எல்லாத்துக்கும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எழுதி பாருங்க. எல்லாத்துக்குமே 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ எல்லாமே சேமா இருக்கு. அப்ப சைஸ் எப்படி இருக்கும். அப்ப அடுத்து என்ன பாருங்க, அடுத்து எதை பார்க்கணும்னா அட்டாமிக் நம்பரை பார்க்கணும். இருக்குதுலயே F has highest atomic number. ஏன்னா F தான் என்ன இருக்குன்னா ரைட் மோஸ்ட் சைட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் இருக்கும். அதுக்கப்புறம் நைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், சல்ஃபர் இருக்கும், போரான் இருக்கும். ஸோ இப்படி போறப்ப என்ன ஆகும், அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ். அப்ப யாருக்கு ரொம்ப ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர், ஃப்ளூரினுக்கு. ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பருக்கு எப்படி இருக்கும், லோயஸ்ட் சைஸ், அதாவது லெஸ் சைஸா இருக்கும். ஸோ அப்ப இருக்கிறதுலயே F மைனஸ் இஸ் ஸ்மாலர், O2 minus is higher than F minus, N3 minus is the largest among all. இது எப்படி சொல்லலாம்னா highest charge இருந்தா more bigகாவும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆனயான் வந்து 3 எலக்ட்ரானை அதுகிட்ட வாங்கிக்கிச்சு. ஸோ நீங்கள் அப்படியும் சொல்லலாம், இது 3 எலக்ட்ரானை வாங்கினனால பெருசாக இருக்கும், இது 2 எலக்ட்ரானை வாங்கினனால பெருசாக இருக்கும், இது 1 எலக்ட்ரானை வாங்கினனால கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே 10 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ் எப்பயுமே நம்ம அட்டாமிக் நம்பரை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஸோ நம்ம சொன்னது தான், இதோட அட்டாமிக் நம்பர் 9 இருக்கு. ஃப்ளூரினோடது, ஆக்சிஜனோடது 8, நைட்ரஜனோடது 7. ஆனால் அதோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே 10 தான். எலக்ட்ரான்ஸ் சேமா இருக்கு, ஆனால் புரோட்டான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மோர் புரோட்டான்ஸ் இருக்கப்போ அதிகமாக புல் பண்ணும், மோர் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கும், அதனால சைஸ் வந்து கம்மியாயிருது, எலக்ட்ரான் கிளவுடும் ஷ்ரிங்க் ஆயிடுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜிர்கோனியம் அண்ட் ஹாஃப்னியம் have identical atomic radius, explain. இல்லை இது ரெண்டுக்கும் ஏன் வந்து சேமா இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். சிஎஸ்ஐஆர்ல இருந்து நெட்டு, நீட்டு எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம்ல. ஏன் அப்படின்னா டியூ டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். இந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷனால தான். இப்போ எப்படி லாந்தனைட் கான்ட்ராக்ஷனா என்னன்னா, நம்ம அந்த இது வந்து கண்டிப்பாக நம்ம லாந்தனைட் ஆக்டினைட்ஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ அட்டாமிக் சைஸ் டிஸ்கஸ் பண்ணுறனால இதை ஒரு லைட்டாக பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா 4s ஆர்பிட்டால் இதில் இன்வால்வ் ஆகும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், எஸ் இருக்கும், பி இருக்கும், டி இருக்கும், எஃப் இருக்கும். இந்த எஃப் ஆர்பிட்டால்ஸ் ஃபில்லிங் இருக்கிறனால என்ன ஆகும்னா, நம்ம என்ன சொன்னோம், நியூக்ளியர் சார்ஜ் எப்போ இருக்கும், நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான்ஸுக்கும் உள்ள அந்த புல் தான் ஸ்ட்ராங்காக புல் பண்ணுறப்போ சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னா எஃப் ஆர்பிட்டால் இருக்கு, ஆனால் அந்த ஷீல்டிங் வந்து அதனால ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா ரொம்ப நல்லா புல் பண்ணும். எஃப் ஆர்பிட்டால் இருக்கனால ஷீல்டிங் கம்மியாக தான் இருக்கும். இதே எஸ்பிடாக இருந்துச்சுன்னா ஷீல்டிங் ஆர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதனால தான் இந்த லாந்தனைட்ஸ்க்கு எல்லாமே சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஏன் அப்படின்னா டியூ டு மோர் நியூக்ளியர் சார்ஜ். ஓகேங்களா? நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அவுட்டர் எலக்ட்ரான்ஸும் தன்னை அதிகமாக இழுத்துக்கும். அதனால தான் நம்ம என்னதான் எஃப் எலக்ட்ரான் இருந்தாலும் கூட அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதை வந்து காம்பன்சேட் பண்ணிடும் இந்த நியூக்ளியர் சார்ஜ். அதனால தான் ஜிர்கோனியம் அண்ட் ஹாஃப்னியம் ஹாவ் ஐடென்டிக்கல் அட்டாமிக் ரேடியை. ஸோ இப்போ பாருங்க, இந்த 6 கொஸ்டின்ல நம்ம என்னெல்லாம் பாசிபிள் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் உள்ள பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு இது ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிரும். இது இனிமேல் எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். So thank you for watching. Keep supporting us. Let's learn together and grow together.